ஹாய். சிம்பிளா கண்ணாடி வேணாம்னு நினைக்கிறவங்க பண்றதுதான் லேசர் ப்ரொசீஜர்ஸ். இன்னைக்கு ஒரு லேசரான பிஆர்கே பத்தி பார்க்க போறோம். லேசர் ப்ரொசீஜர்ஸ் பொதுவாகவே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கும் அண்ட் சர்ஜன்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லேசர்ஸ் வந்து பிஆர்கே. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கணும். போட்டோ ரெஃப்ராக்டிவ் கேரக்டெக்டமி இதுதான் ஷார்ட்டா பிஆர்கே. இது யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ். எக்ஸாம்பிள், அவங்க வந்து கேம்ஸ்ல ஆக்டிவா இருக்காங்க, பால் கேம்ஸ், கிரிக்கெட், ஃபுட்பால், ஸ்குவாஷ், டென்னிஸ், பேட்மிண்டன், இந்த மாதிரி இந்த கேம்ஸ் வந்து பால் கண்ணில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாக்ஸிங் அந்த மாதிரி இம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிஆர்கே பண்ணலாம். மைல்டு ட்ரை ஐஸ் இருக்கு, இல்லைன்னா கார்னியா வந்து தின்னா இருக்கு, லாசிக் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு பிஆர்கே பண்ணலாம். நம்ம பிஆர்கே பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்? அவங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆயிருக்கணும், பவர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கணும், அட்லீஸ்ட் 1 இயர், தவிர குளோக்கோமாவோ கேட்ராக்டோ ரெட்டினா ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாது. பிஆர்கே பண்ணதுக்கு அப்புறம் கண்ணு நல்லா ஆறணும் அப்படிங்கிறதுனால டயபிட்டிஸ் இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் கண்ட்ரோல்ல இருக்கணும். பிரெக்னன்சி, லாக்டேஷன் அந்த மாதிரி டைம்ஸ்ல இதை அவாய்ட் பண்றதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றதும் நல்லது. என்னென்ன டெஸ்ட் பண்றோம்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன், அதாவது கண்ணோட பவர் வந்து அக்யூரேட்டா பார்த்துட்டு, கண்ணோட ஷேப், அதோட திக்னஸ், ட்ரை ஐஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து அக்யூரேட்டா பார்த்துட்டு தான் பிஆர்கே பண்ண போறோம். ப்ரொசீஜர் வந்து 10 to 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர். ஒரு கெமிக்கல் பெயின் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேசர் வச்சுட்டா கார்னியாவோட ஷேப் மாறுது. எல்லா விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். வித் 1 மந்த் டைம்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க்ஸ் அவங்க பண்ணலாம். ஐ டிராப்ஸ் 1 to 6 months யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். கண்ணு ஆடுறதுக்காக டெம்பரரியா கான்டாக்ட் லென்ஸ் போடுவோம். ஒரு 4 to 5 டைம்ஸ் டாக்டரை பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இயர்லி பார்த்தா போதும். லேசர் சிகிச்சைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல டாக்டர், நல்ல எக்யூப்மெண்ட், கூடவே கொஞ்சம் பொறுமை இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். டாக்டர் சரையு காயத்ரி, த ஐ டாக்டர். ஸ்டே கனெக்டட்.